அரியாசனம் உனக்கே உண்டானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே என்று தமிழ் தாயை போற்றி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொது தமிழில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட முக்கியமான 50 வினாக்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி பொது தமிழ் சீரியஸில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதனை தொடர்ச்சியாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் நீங்கள் 50க்கு எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே என பாடியவர்? ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். செகண்ட் கொஷின், திருமுருகராற்றுப்படை சைவ திருமுறைகளில் எத்தனாவது திருமுறை? இந்த திருமுருகராற்றுப்படை 10 பாட்டுலேயும் வரும், இதுலேயும் வரும். ஆக்சுவலாக இது வந்து 11ஆம் திருமுறை. தேர்ட் கொஷின், கீழ்காண்பவர்களில் அமைச்சராக இருந்து அருந்தமிழ் வளர்த்தவர்? ஆப்ஷன் சி அருண்மொழி தேவர். சேக்கிழாருங்கிற இயற்பெயர் கொண்ட அருண்மொழி தேவர். ஃபோர்த்து கொஷின், மடங்களிலே மறந்து கிடந்த தமிழை மக்கள் மடியிலே தவழச் செய்தவர்? ஆப்ஷன் சி உ.வே.சா. ஃபிஃப்த்து கொஷின், திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? ஆப்ஷன் டி 1886. இவர் திருவாசகத்தை எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. சிக்ஸ்த்து கொஷின், கலை உரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர்? ஆப்ஷன் ஏ வள்ளலார். 10th ஓல்டு புக்கில் 9th லெசனும் 10th லெசனும் அதில் இருக்குது, பார்த்துக்குங்க. செவன்த்து கொஷின், பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எது? ஆப்ஷன் இசை குயில். அது பார்த்தாலே தெரியும். ஸோ குயில் பாட்டு. எய்த்து கொஷின், புதுநெறி கண்ட புலவர் என போற்றப்பட்டவர்? ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகளார். இவரை போற்றியவர் யார்? பாரதியார். கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் சி 96. கம்பன் சொன்ன வண்ணமும் 96 அப்படின்னு ஒரு கோட்டை இருக்குது, பார்த்துக்கோங்க. 10th கொஷின், வையகமெல்லாம் மெமம தென் டழுதுமே என்ற புகழ்ச்சிற்குரிய மன்னன் யார்? ஆப்ஷன் டி பாண்டியன். வையகம் இது வந்து வைகை நதி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. வைகை நதி பாண்டிய அந்த அதில் தான் ஓடுது. ஸோ பாண்டியன். 11வது கொஷின், கண் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழினத்தின் தொன்மையை பற்றி கூறும் நூல் எது? ஆப்ஷன் பி புறப்பொருள் வெண்பாமாலை. 12வது கொஷின், அந்தணர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது இக்கூற்று யாருடையது? சாரி, இதில் ஆன்சர் இல்லை. ஆக்சுவலாக ஆன்சர் வந்து சுந்தரம் பிள்ளை. 13வது கொஷின், 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும் குற்றியலிகர வகை? ஆப்ஷன் டி நெடில் தொடர் குற்றியலிகரம். எக்ஸாம்பிள் மாடு. 14வது கொஷின், கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர்களில் பொருந்தாததை கேட்டிருக்காங்க. தேகராசம் அதோடைய பெயர் தான், பிருங்கராசம் அதோடைய பெயர் தான், கையாந்திரகையும் அதனுடைய பெயர் தான். ஞான பச்சிலை தான் இதில் பொருந்தாதது. ஞான பச்சிலையோட இயற்பெயர் வந்து தூதுவளை. இதை ஞான பச்சிலைன்னு குறிப்பிட்டவர் யாருன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை கூறுக? ஆப்ஷன் டி குழந்தை இலக்கியம். 16வது கொஷின், ஓடக் காண்பது பூம்புணல் வெள்ளம் ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் பி குற்றால குறவஞ்சி. ஒவ்வொருவரும் தான் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்றவர்? ஆப்ஷன் டி ராணி மங்கம்மாள். 18வது கொஷின், மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டிய இடம் எது? ஆப்ஷன் பி மதுரை. பிறகு விழித்திருந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுவோம் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல்? இதை பாடியவர் பாரதிதாசன். ஆப்ஷன் பி குயில் பாட்டு. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர்? ஆப்ஷன் பி பாரதிதாசன். இந்த கொஷின் பேப்பரே இருக்க மாட்டாங்க, எப்படி பார்த்தாலும் இதை எடுக்க வேண்டியதாக இருக்குது. எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சேரும்? ஆப்ஷன் பி பாரதியார். யானை எனும் பொருள் குறிக்காத சொல்? கரி அப்படின்னா யானை, வேழம் அப்படின்னாலும் யானை, களிறு அப்படின்னாலும் யானை. இது கேழல் தான் பொருந்தாதது. இந்த கேழலோட மீனிங் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.
முடியரசன் நூல்களில் பொருந்தாதது. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இந்த இயேசு காவியம் மட்டும் அவருடைய நூல் கிடையாது. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்நூலுக்கு சொந்தமானவர். ஆப்ஷன் டி கால்டுவெல். 1856 ரொம்ப முக்கியமானது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இக்கூற்றுக்குரியவர் அனைவருக்கும் தெரிந்ததே ஔவையார். சங்கம் மருவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் பன்னிரு பாட்டியல் எது? ஆப்ஷன் சி பன்னிரு பாட்டில். உரைநடை எழுதுவது தனது தொழில் என்ற வகையில் உழைத்தவர். ஆப்ஷன் டி திருவிக்கா. கண்ணகி என்னும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் சி கண்களால் நகுபவள். யாப்பு என்பதன் பொருள். ஆப்ஷன் சி கட்டுதல். திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்பு உள்ளது? ஆப்ஷன் பி 7. தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆப்ஷன் சி ராமநாதபுரம், லட்சுமிபுரம் அந்த ஊரில் இருக்கும். சீர்திருத்த காப்பியம் என்று அழைக்கப்படுவது? ஆப்ஷன் பி மணிமேகலை. சரிந்த குடலை புத்த துறவியார் சரி செய்த செய்தியை கூறும் நூல் எது? ஆக்சுவலாக இது ஆப்ஷன் டி மணிமேகலை. மணிமேகலையோட தோழி ஒருத்தங்க இருப்பாங்க சுதமதி. சுதமதியோட அப்பாவை தான் மாடு முட்டி போய் அவருடைய இது சரி செஞ்சுருப்பாங்க. அதை தான் இதில் கூறியிருப்பாங்க. ஆற்றுப்படுத்துதல் என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் சி வழிகாட்டுதல். அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என கூறியவர். அன்பருக்கு பணி செய்ய என ஆளாக்கிவிட்ட பராபரமே. ஆப்ஷன் பி தாயுமானவர். திருவிக்கா பிறந்த துல்லம் என்ற ஊர் தற்பொழுது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி தண்டலம். இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. ஞால் என்பதற்கு பொருள் யாது? ஆப்ஷன் ஏ தொங்குதல். மணக்குகை இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி உருவகம். 14 கீழ்கணக்கு நூல்களில் அல்லாதது? ஆப்ஷன் சி நீலகேசி. மரப்பாவை நானால் உயிர் மறுட்டல் போல. ஆப்ஷன் பி மயங்குதல். முத்தமிழ் காவலர் என அழைக்கப்படுபவர்? கி.ஆர். பெ. விஸ்வநாதம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எவ்வாறு புகழப்படுகிறார்? ஆப்ஷன் பி மக்கள் கவிஞர். பெயர் சொல்லின் வகை அறிதல். மஞ்சள் பண்பு பெயர். குழவி பிணியின்றி வாழுதல் இனிதே பொருள்படும் நூல் யாது? இதேமாதிரி 4 அடியில் கடைசியில் இனிதே அப்படின்னு முடிஞ்சால் அந்த நூல் இனியவை 40 தான். பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர்? ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி. மாமேதை என இந்திய சட்டத்துறையில் அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் சி அம்பேத்கர். ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன் என்று பாடியவர்? ஆப்ஷன் பி கம்பையார். 48 திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர். தன் கல்லறையில் இங்கே ஓர் தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என பொறிக்க வேண்டும் என்று விரும்பியவர்? ஆப்ஷன் சி ஜி.யு. போப். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று உலகால் பாராட்ட பெறும் நூல் எது? ஆப்ஷன் சி திருக்குறள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.